Hi friends, welcome back to Abhi Tamil YouTuber. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறீங்க. பூரி வித் சன்னா மசாலா. ரொம்ப நாளாவே பெண்டிங்ல இருந்த இந்த ரெசிபி. சோ இன்னைக்கு உங்களுக்காக வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம Abhi Tamil YouTuber சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நைட்டே ஒரு கப் சன்னா எடுத்து தண்ணியில ஊற வச்சுக்கிறேன். நைட் ஊற வச்சுட்டு காலையில் செஞ்சோம் அப்படின்னா சுண்டல் வந்து நல்லா ஊறி இருக்கும். வேகிறதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ காலையில் பார்த்தா சுண்டல் வந்து நல்லா ஊறி இருக்குது. இப்போ இது தனியாக கழுவி எடுத்து வச்சுருங்க. இப்போ சன்னா மசாலாவுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். கிரேவிக்கு பார்த்திங்கன்னா 3 பெரிய வெங்காயம் 2 க்ரீன் சில்லி வேணும். இது எல்லாத்தையும் வந்து ரஃபாக சாப் பண்ணிக்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் பிளெண்ட் தான் பண்ண போகிறேன். அதனால் எல்லாத்தையும் ரஃபாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ சாப் பண்ண ஆனியன்ஸ் க்ரீன் சில்லி எல்லாத்தையுமே வந்து மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். 5 தக்காளி வந்து ரஃபாக சாப் பண்ணிக்கலாம். சாப் பண்ணி இதையும் வந்து இந்த ஆனியனோடு சேர்த்து பிளெண்ட் பண்ண போகிறோம். தண்ணி எதுவும் சேர்த்தாமல் அப்படியே நல்லா ஃபைனாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி வரணும். இதை அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் எடுத்துக்கலாம். 2 பிரிஞ்சி இலை எடுத்துக்கிறேன். ஒரு 6 கிராம்பு எடுத்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு எடுத்துக்கிறேன். ஒரு பீஸ் பட்டை எடுத்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கிறேன். 2 மெத்தடில் பண்ணலாம். ஒன்று வந்து சுண்டல் வேக வச்சுட்டு நம்ம இந்த கிரேவி ஊற்றி தாளிக்கலாம். இப்போ நான் வந்து 1 பாட் ரெசிபி மாதிரி பண்ண போகிறேன். ஸோ டைரெக்டாக குக்கரில் இதை தாளிச்சு விட்டு விசில் விட்டுக்கலாம். குக்கரில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். தாளிக்கு எடுத்து வச்சுருக்க எல்லா ஐட்டமும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லா ஸ்பைஸ் பவுடரும் இந்த எண்ணெயிலே ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஆயிலில் ஆட் பண்ணும்போது கிரேவி வந்து நல்லா ரெட் கலரில் வரும். அதுக்காக தான் ஆயில் ஆட் பண்ணுறோம். 2 டீஸ்பூன் மல்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். 1 மினிட் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விட்டுட்டே இருங்க. கருக விடாமல் பார்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை இந்த ஆயிலே ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க ஆனியன் தக்காளி பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா இந்த மாதிரி ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். ரொம்ப தண்ணி சேர்க்காமல் செஞ்சிங்கன்னா தான் கிரேவி நல்லா திக்காக வரும். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க சுண்டலையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு பிங்க் சால்ட் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம குக்கரை வந்து மூடி வச்சு விசில் விட்டுக்கலாம். நான் 5 விசில் விட போகிறேன். அப்போ தான் சுண்டல் வந்து கொஞ்சம் நல்லா வேகும். நீங்கள் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா விசில் அடங்கிருச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சுண்டல் வந்து வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து கொஞ்சம் சன்னா எடுத்து நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு எடுத்திங்கன்னா போதும். இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து கிரேவிக்கு வந்து திக்னஸ் கொடுக்கும், நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இந்த ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் கழுவி இதில் ஊற்றிடுறேன். இதில் கொஞ்சமாக ட்ரைட் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக எடுத்து நல்லா இந்த மாதிரி கையில் க்ரஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கிரேவிக்கு வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட சன்னா கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சன்னா கிரேவி வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். பூரி சப்பாத்தி ரெண்டுக்குமே இது வந்து சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். கிரேவி ரெடி பண்ணி வச்சாச்சு. பூரியோட தான் நான் சர்வ் பண்ண போகிறேன். ஸோ பூரி சுட்டு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு கடாயில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். பூரி மாவு பிணைஞ்சு ரெடி பண்ணியாச்சு. பூரிக்கு மாவு பிணையும் போது நல்லா திக்காக பிணைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து எண்ணெய் இழுக்காது. நான் வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி தான் போடுவேன் பூரி. அதனால் ப்ரெஸ் பண்ணுறதை எடுத்து வச்சுக்கிட்டேன். கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதில் ப்ரெஸ் பண்ணி எடுத்து பூரி சுட போகிறேன். நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லா பூரியும் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு பூரி சுட்டு எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா ஆயில் அப்சர்வ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கிச்சன் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன் ஒரு பிளேட்டில். இப்போ எண்ணெய் வந்து சூடாயிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ ஒவ்வொரு பூரியாக போட்டு எடுக்க போகிறேன். இந்த சன்னா ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ நம்மளோட பூரியெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. சன்னா மசாலாவோட சர்வ் பண்ணிடலாம். நீங்கள் பூரி ஆர் சப்பாத்தி ரெண்டுக்குமே இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அபி தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.